என்ன சிவகார்த்திகேயன் படம் பாத்துட்டீங்களா? மகராசி அந்த படம் எப்படி இருக்கு? சிவகார்த்திகேயன் படம் அருமையா வந்திருக்கு. படம் மதராசி. இந்த படம் வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்காரு படத்துல. ம். ஆக்ஷன் ஹீரோவா மாறி இருக்காரு. ம். இது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமாவும் பண்ணியிருக்காரு. கதை நம்ம அருமையா அருமையா வந்திருக்கு படம். சூப்பரா ஓகே. இருக்கு. படத்துல என்னதான சொல்ல வராங்க? படத்துல வந்து ஒண்ணும் இல்ல. இளைஞர்கள் இப்ப எப்படி இந்த காலத்துல எப்படி ஒரு இதுல போய் மாட்டுனா எப்படி இதாகணும்? ம். அந்த இளைஞர்களுக்கு ஏத்த மாரி நல்லா யூத்ஃபுல்லா கதை பண்ணியிருக்காங்க. கதை சூப்பரா இருக்கு. ஓகேண்ணா. ம். நெறைய பேர் பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் ஒழுங்கா பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆட தெரியல ம். அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த படத்துல இல்ல. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, டான்ஸ் ஆகட்டும், காமெடி ஆகட்டும் ம். எல்லாமே ம். அது அவருக்கு குடுத்த கதாபாத்திரத்துக்கு பக்காவா பண்ணியிருக்காரு. அதான் நீங்க சொல்றது எப்படின்னா, ஆக்ஷன் சூப்பரா பண்ணியிருக்காரு. லவ் வேணுமா? லவ் இருக்கு. காமெடி ஆமா. வேணுமா? காமெடி இருக்குது. ஃபைட் எல்லாமே வேணுமா? ஃபைட் இருக்குது. அந்த எல்லாமே மாரி இந்த படத்துல ஃபுல்லாமே இருக்கா? எல்லாமே எதிர்பார்த்தும் வரலாம். படமும் அந்த அளவுக்கு ஃபுல் பண்ணிக்கிறாங்க. ஓகேண்ணா. தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது, அவங்களுடைய ரசிகர்கள் எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க? அவங்க ரசிகர்கள் வந்து ஒட்டுமொத்தமா இப்ப நம்ம வந்து பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு குதூகலமா தான் பார்க்குறாங்களே தவிர படத்த. ஒரு ஒரு சலிப்பு தட்டுன மாரி படம் பார்க்கல. படம் நல்லா இருக்கு. ஓகேண்ணா. இப்ப ம். ஹீரோயினி பாத்தீங்கன்னா, புது ஹீரோயினி. தமிழகத்துக்கு புதுசா வந்திருக்காங்க. ம். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து இணைஞ்சதுனால, இப்ப அந்த படம் எந்த அளவுக்கு இல்ல. மிகப்பெரிய வெற்றியா இருக்கா? இந்த ஹீரோயின் புது ஹீரோயின் மாரியே நடிக்கல. ம். நல்லா அருமையா பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு நல்லா பொருந்திருக்கு படம். ம். நல்ல லவ் சீனுக்கு அவ்வளோ இதா இருக்கு. கலர்ஃபுல்லா காட்டுறாரு. அதாவது லவ் சீன்லாம் வந்து நல்லா அருமையா வந்திருக்கு. ஓகேண்ணா. ம். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா, துப்பாக்கி படத்துல பாத்தீங்கன்னா வில்லனா நடிச்சிருப்பாரு இல்லையா? ஆமாமாமா. இப்ப இவரும் பாத்தீங்கன்னாக்கா, இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. ம். அதுவும் முருகதாஸ் படம் தான். இதுவும் முருகதாஸ் படம் தான். அப்ப ம். வில்லன் கெட்டப்புக்கு வந்து முருகதாஸுக்கும் அந்த வில்லன் கெட்டப்புக்கும் ஏதோ கனெக்ட் ஆகுற மாரி இல்லையா? இல்ல. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நம்ம சேர்க்கவே கூடாது. இது கதைக்களமே வேற. வில்லன் வந்து நல்லா பண்ணியிருக்காரு படத்துல. சூப்பரா பண்ணியிருக்காரு. ஓகேண்ணா. நான் அது ம். கேட்கலண்ணா. ஆ. சிவகார்த்திகேயன் அந்த பாடல் மியூசிக்லாம் எப்படிண்ணா இருக்கு? படத்துல பாடல்லாம் வந்து அனிருத்னாலே இப்ப சிவகார்த்திகேயனுக்கு செட் ஆகி போச்சு. ம். அது அந்த அளவுக்கு நல்லா வந்து காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. ம். பாட்டுலாம் சூப்பரா வந்திருக்கு. ஓகேண்ணா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் படமா இருக்கட்டும், ம். விஜய் படமா இருக்கட்டும், பாட்டு தான் ஹிட் ஆகும். இந்த ப அதுக்கப்புறம் தான் எல்லாமே அதே போகும். மாரியே தான். இந்த ம். படத்துல பாடல்கள் வந்து அவ்ளோ காதுக்கு இனிமையா இருக்கு. அருமையா இருக்கு. ம். பேக்கிரவுண்ட் மியூசிக் ஆகட்டும். ம். படத்துல ஜாலியா போகுது ஒரு படம். இந்த படம் ஜாலியா போகுது. எல்லாரும் நல்லா பார்க்கலாம். எப்படி அடுத்து விஜயா உருவாடுவாரா? ஆ சிவகார்த்திகேயன் விஜய்க்கு லெவல்லாம் இல்ல. இப்பதான் வளர்ந்துகிட்டு வராரு. வளர்ந்துட்டு வராரு. வளர்ந்துட்டு வராரு. அடுத்தது பார்க்கணும். இனிமேல் ஏன்னா, வரங்க படம் வச்சு ஆக்சுவலா பார்க்கணும். இவர தாண்டி பாத்தீங்கன்னா, சிம்பு இருக்காரு, ம், ம். சூர்யா ஆனா இருக்காங்க. வந்து அதுல வந்து முன்னேற்றம் தான் இவரு. அ, அந்த அந்த சில நடிகர்கள வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது, இவரு கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாரு. ம். அது இந்த ஆக்ஷன் படம் எல்லாமே கலந்து பண்ணதுனால, இனிமேல் வந்து இவருடைய இது ஜானர் மாறி பண்ணுறாரு. நல்லா இருக்கு. ஏன்னா ஏன்னா இப்ப அவரு முன்னாடி இவ்வளவு பேர் இருக்கும்போது, ஆ. நம்ம ஆக்சுவலா விஜய் ஈக்குவலுக்கு வச்சு பேசுறோம்னா, அப்ப ம். எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்குன்றத நம்ம விஜய் ஈக்குவல் நம்ம பேச முடியாது. விஜய் அளவுக்கு வரலனா கூட, அது கொஞ்சம் கொஞ்சமாச்சும். ஏன்னா வந்து எல்லாரையும் கவர்ந்துடுறாருல்ல. ஆமா. விஜய் போல எல்லாரும் போல